எல்லாருக்கும் வணக்கம். பீடாக் எப்படி நீ பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா இன்னைக்கு ஹோஸ்ட்? நீங்க தாங்க எப்பவுமே பாஸ். பாட்டு மட்டும் நான் பாடுறேன், மத்ததெல்லாம் நீங்க பண்ணுங்க. சரி, ஓகே. நம்ம இந்த தடவை பிஃபோர் வி டைவ் இன்டு தி ஷோ நம்ம ஆடியன்ஸ்க்குலாம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலி எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். இந்த இடத்துலயும் மேட்ச் பார்த்துட்டு ஷோ பண்றேன். இன்னைக்கு ஒரு 3 ஹவர் டிராவல் பண்ணி அயர்லாந்து மேட்சை வந்து நானும் என் பொண்ணு வெறியா கேபின்லயே உட்காந்து பார்த்துட்டோம். பட் ஆனால் மேட்ச் வந்து எதிர்பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய சூடு பிடிக்கிற மேட்சா இல்லை. இந்த வேர்ல்டு கப்பே அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து நான் இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுறேன். நம்ம சேனல் என்ன பண்ண போறோம்னு எல்லாருமே ப்ரிவியூ ஷோஸ்ல வந்து இங்கிலீஷ்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னு சில பேர் வந்து உங்களோட கருத்தை தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஏன் பண்ணோங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இங்கேருந்துலாம் கூட ப்ரிவியூஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இங்கிலீஷில் பண்ணால் அவங்களுக்கு வைடர் ரீச் போகும் அப்படிங்கிற ஒரு காரணம். அதுவும் மட்டும் இல்லாமல் எவ்வளோ முடியுமோ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நாங்கள் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ப்ளஸ் ராபின் மாதிரி ஒரு கெஸ்ட் ஒரு குவாலிட்டி வியூஸ் கொடுக்கும்போது ஐ தாட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அவரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணோன்னு. ஆல் இன் ஆல் ஐ தாட் பீடாக் கலக்கிட்டீங்க. பயங்கரமான ரிவ்யூஸ் வந்திருக்கு. நம்ம இந்த தடவை வேர்ல்டு கப்புக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் we are going to do a preview show வந்து நானு, பீடாக், ராபின்ட்டி சொல்லிட்டேன். தமிழ்ல நல்லா போய் படிச்சுட்டு வந்துரு, டிரான்ஸ்லேஷன்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரீசனபிளா பேசுவான் ராபின், இருந்தாலும் கொஞ்சம் அந்த லிமிடெட் நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசுவான். ப்ரிவியூ பண்ண போறோம் இந்தியாவோட எல்லா மேட்சுக்கும். இந்தியா அயர்லாண்டுக்கு ஒரு சின்ன டச் அப் இப்போ நம்ம கொடுத்துருவோம். மேட்ச்ல பெருசா டீட்டெயில்டா பேசுற மாதிரி எதுவும் இல்லை. பட் ஸ்டில் வில் கேரி ஆன். என்ன நினைக்கிறேன், ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் அதே வென்யூல தான் விளையாட போறாங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம். எல்லா மேட்சுக்கு முன்னாடி ப்ரிவியூக்கு அப்புறமா மேட்ச் முடிஞ்ச உடனே, எஸ்பெஷலி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்ச உடனே மிட்நைட்டே லைவ் போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ப்ளீஸ் டியூன் இன். ஏன்னா அந்த மேட்ச் பரபரப்பான மேட்ச், மார்க்கி மேட்ச், பார்டரை தாண்டி விளையாடுற மேட்ச். ஸோ அந்த மேட்ச்சுக்கு உடனே லைவ் போகிறோம். மற்றபடி மற்ற இந்தியா மேட்சஸ் எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் முடிஞ்ச சப்சீக்வெண்ட் டே 12 PM to 2 PM லைவ் போவோம். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ். பீடாக் ஆஸ் யூஷுவல் வெல்கம் பேக் அந்த ஷோ. கலக்கிட்டீங்க எல்லாருமே வந்து அண்ணியன் நம்பியெல்லாம் போட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னாங்க. பட் லெட்ஸ் டைவ் ரைட் இன்டு தி திக் அண்ட் தின் ஆஃப் இட். அயர்லாந்து இந்தியா மேட்ச் நடந்தது. எனக்கு என்ன மைண்ட்ல நின்றுச்சுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நம்ம ப்ரீவியூ ஷோல பேசின மாதிரி நீங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் வச்சு ஓப்பன் பண்ணீங்க. பட் நான் சொன்ன மாதிரி விராட்டும் அவரும் ஓப்பன் பண்ணாங்க. எனக்கு என்ன ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னா ஹெவிலி ரைட் ஹேண்டட் ஐரிஷ் சைடு. நிஜமா என்னன்னு தெரியல குல்தீப் யாதவ் கிட்ட. பட் ஆனால் தே பிளே 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். அந்த காம்பினேஷனும் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்களும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது ஒரு டேக்அவேயா இருந்துச்சு. அதை தவிர இந்த வென்யூ ப்ராக்டிஸ் மேட்சும் பார்த்தேன். ஐ திங்க் இந்த வென்யூல இது வரைக்கும் ஹையஸ்டா ஸ்கோர் அடிச்சது இந்தியா தான். அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்ல பின்னி எடுத்தாங்க. ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. அதான் நான் T20 கிரிக்கெட் ஆடுறதுலன்னு சொல்றேன். இந்த விக்கெட் நீங்க சொன்னீங்க கும்முன்னு வரும் இந்த பிச்சுனா டிராப் இன் பிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா பிச்சார லென்த்ல இருந்து ஒரு பால் கும்முன்னு வருது, ஒரு பால் கீழே வருது, ஒரு பால் ஸ்லோவா வருது, ஒரு பால் ஃபாஸ்டாவும் வருது. உதாரணத்துக்கு ஹர்ஷ்தீப் சிங் அந்த நோ பால் போட்டு ஒரு ஃப்ரீ ஹிட்டை கொடுத்து அதில் ரன் அவுட் ஆன பாலை சொல்றேன். பட்டார்னு டேக் ஆஃப் ஆச்சு. தமிழ்நாடு சர்க்கிட்லயும் சரி, நம்ம ஊர்லலாம் வந்து பெரும்பாலும் வந்து தமிழ்நாடு டீம்லாம் உட்காந்து மேட்ச் பார்க்கும்போது விக்கெட் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், பகில் விக்கெட் மச்சான் அப்படின்வாங்க. யூஸ்வலா மேட்டிங் விக்கெட் எல்லாம் பகில் விக்கெட்னு சொல்லுவோம். பட் இது வந்து ப்ராப்பர் பகில் நிஞ்சாவா இருந்துச்சு. இந்த மாதிரி பிச்சில் ஒரு 150 அடிச்சா கூட டிஃபெண்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் இருக்கு. அயர்லாண்டோட அப்ரோச் எனக்கு கன்ஃபியூசிங்கா இருந்தது. ஏன்னா இந்த பிச்சில் நிறைய மேட்ச் ஆடிட்டாங்க, அவங்களும் சும்மா பேட்டை விட்டுக்கினே இருந்தாங்க. அது கன்ஃபியூசிங்கா இருந்தது. பட் வாட் வாஸ் பிளசன்ட் ஆன் தி அதர் சைட், இந்தியா டிட் டை ஒண்டரிங். வச்சு பவர் பிளேல வெதுக்க ட்ரை பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. விராட் கோலி அவரோட பல பேர் வந்து அதாவது வந்து காமெண்ட்ரி பாக்ஸ்ல கூட அவர் நைலோ பிரைன் சொன்னார், வெரி அன்கன்வென்ஷனல் விராட் கோலி அப்ரோச்னு. பட் தட் ஹஸ் பீன் விராட் கோலிஸ் அப்ரோச் ஆஃப் லேட். பார்த்தோம்னா அது பார்க்க ரொம்ப என்டர்பிரைசிங்கா இருந்தது. அண்ட் விராட் அப்படி ஆடினார்னா ஐ திங்க் இட் வில் டெஃபினட்டா நிறைய டீம்ஸை வந்து இட் வில் கீப் தம் ஆன் தேர் டோஸ். விராட் இந்த விக்கெட்ல அந்த மாதிரி ஆடி தேர்ட் மேன்ல அவுட் ஆகுதுங்கிறது ஓகே. பட் விராட் அந்த மாதிரி ஆடுறத பார்த்தாலே பல டீம்ஸ் வந்து விராட் அடிக்க பார்க்கறான்டா, முதல்ல இருந்தே கேர்ஃபுல்லா இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இதுதான் எனக்கு இமீடியட்டா மேட்சை பார்த்து தோணுச்சு. பிரசன்னா அவங்களோட தாட்ஸ். இப்போ இந்த பிச்சை பத்தி சொன்னீங்க. இந்த பிச்சை பத்தி இளையராஜா சார் ட்ரெயின்ல ஒரு பாட்டு பாடிட்டுமா? ஏண்டா எவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சி எஸ்பிபி பாட்டு பாடுற மாதிரி பேசியிருக்கேன். மேட்சை பத்தி பேசியிருக்கேன், ஷோல என்ன வர போகுதுன்னு பேசியிருக்கேன். அந்த பாட்டு கேட்டிருக்கியா? முத்துமணி ரத்தினங்களும் அப்படின்னு பாடுவாரு, மூச்சு விடாம பாடுவாரு, பாத்திருக்கியா? அப்படிதான் பாட போறேன். இப்போ இந்த பிச்சை பத்தி தான் பாட போறேன். கிரிக்கெட் ரிலேட்டட் பேசியிருக்கேன். மரியாதைக்காவது பேசிட்டு பாட ஆரம்பிடா. புவர் கிரிக்கெட் டு பி பிளேட். இங்கெல்லாம் என்டர்பிரைசிங் நாக்கெல்லாம் ஆடவே கூடாது. நம்ம ஷோலே ஒரு வாரம் முன்னாடி என்ன சொன்ன, கரீபியன்லயும் சரி இந்த ஃபில்லின் பிச்சிலையும் சரி 8 ஓவர் பல்ல கடிச்சு செட்டிங் ஃபேஸ் ஆனாதான் 20 ஓவர் பேட்டிங்கே ஆட முடியும். இல்லை நீங்க கொம்பு பேட்டிங்ல எனக்கு வச்சிருந்தீங்கன்னா 15 ஓவர்ல ஆல் அவுட் ஆடுவீங்க. Okay, if the only reason where I wanted Virat Kohli to bat number 3 is because of his approach, which is going to be extremely dangerous in Caribbean.
பிகாஸ் த பால் வில் டாமினேட் த பேட் இன் கரீபியன். அப்படிங்கும்போது 8 ஓவர் செட்டிங் ஃபேஸ் தான் பண்ணணும் அப்படின்றது என்னோட இது. அப்படிங்கும்போது விராட் கோலி வந்துட்டு இப்ப ஐபிஎல்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபிலயும் அந்த மாதிரி தான் ஆடுறாரு. இறங்கி வந்து ஒரு பிக்கப் பிளிக்கு. இன்னைக்கு வந்து அவரோட அவுட் எல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். இந்த பவுன்ஸ் பாத்தீங்களா, இதே உங்களுக்கு இந்தியாவா இருந்தா இந்த பவுன்ஸ் ட்ரூவா இருந்தா தேர்ட் மேல 6 போயிருக்கும். இந்த விக்கெட்டுக்கு ஒரே லைன் தான், பகில் நிஞ்சா மாமா, சரியான பகில் நிஞ்சா. அதான் இதே உங்களுக்கு பெங்களூரோ வான்கடே வருது 6 தேர்ட் மேன்ல. ஒத்துக்கிறீங்களா இல்லையா அவர் அடிச்ச ஷாட்? வான்கடேனா செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து பால் எடுத்து போட்டுருப்பாங்க. அதத்தான் நான் சொல்றேன். தட் இஸ் தி ஒன்லி ரீசன் ஐ வாண்டட் விராட் டு பி. ஒண்ணு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. 2ல வந்து லாலிபப் திருப்பதி லட்டு கேட்ச் விட்டாரு பால் பண்ணி ரோஹித் சர்மாக்கு. விராட் 1ல அவுட். ஜெயிச்சிருப்பாங்க, துவாக்கத்துக்குலாம் வாய்ப்பு கிடையாது. நீங்க ஒரு 8 for 2னா சவுத் ஆப்பிரிக்கா ஆடினா பாருங்க 17 ஓவர் வரைக்கும் முக்கிய அந்த மாதிரி 19 ஓவர்ல நீங்க சேஸ் பண்ணிருப்பீங்க. அந்த கேட்ச விட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் இன்சைட் அடிச்சு கசாம்சர்லாம் 4 போச்சு. அதுக்கப்புறம் காட் ஆன் டு தி ப்ரூவ். பண்ணிட்டு வந்து கொஞ்சம் என்டர்பிரைசிங் ஆடினார். நீங்க இங்க தியரி வந்து 8 ஓவர்ல நீங்க பல்ல கடிச்சிட்டு 8 ஓவர்ல நீங்க 50 for 1 வந்தீங்கன்னா நீங்க கெட்டு 150 நீங்க 11 பிராட்மேன் இருந்தாலும் சேஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நீங்க 8 ஓவர்ல நீங்க இன்டென்ட் காட்டவே முடியாது. இப்ப 2 கோச் என்ன பண்ணுவாங்க சொல்றீங்க? மேட்ச் முடியுது, 2 கோச்சும் வருவாங்க. அதெல்லாம் இந்த பிராட்மேன் யாருன்னு சொல்லு. அவர்ல செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவர் விடுங்க. இப்ப வந்துட்டு இப்ப கோச் வந்து இந்த பிச்சை பத்தி எப்படி சொல்லுவார்? மேட்ச் முடியுது, இப்ப நிறைய மேட்ச் இதுல ஆட போறாங்க. அவர் வந்து கோச் வந்து சொல்றாரு இப்ப 2 டீம் கிட்டயும் T20 வேர்ல்ட் கப்ல நியூயார்க் பிச்சினில பேட்டிங் ஆட வந்தவனே யார் எடுத்தாரோ, விக்கெட்டை யார் எடுத்தாரோ, மொத பால் மூஞ்சிக்கு வந்ததே, அடுத்த பால் முட்டிக்கு வந்ததே, அதனால் நீயும் அவுட்டான, அதனால் டீமும் ஆல் அவுட் ஆச்சு. T20 வேர்ல்ட் கப் நில நியூயார்க் பிச்சினில பேட்டிங் ஆட வந்தவனே யார் எடுத்தாரோ, விக்கெட்டை யார் எடுத்தாரோ அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருப்பாங்க மேட்ச் முடிஞ்சோடனே போது. என்னோட தியரியஸ் இந்த கரீபியன்லயே இருக்கட்டும், நான் திருப்பி சொல்றேன், பார்படாஸா இருக்கட்டும், கயானாவா இருக்கட்டும். கயானாவும் நீங்க பார்த்திருக்கீங்க. கயானால ஸ்டீப் பவுன்ஸ் இருக்காது, நிக்கும் பால். சென்ட் கிட்ஸ்ல பால் நிக்கும், சென்ட் லூசியால பால் நிக்கும். 8 ஓவர் நீங்க செட் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு கவுண்டர் ஒபினியன் கொடுக்குறேன். இந்த வருஷம் பெங்களூர்லயும் கூட விக்கெட்ஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்ல. உதாரணத்துக்கு அந்த சிஎஸ்கே கேம்ல விராட் ஆடின அந்த நாக்கு, நான் என்ன சொல்றேன், விராட் வந்து அவர் இப்ப இருக்கிற ஃபார்ம்லயும் அவரோட அந்த இன்டென்ட்டும் மோஸ்ட் பிளேசஸ் ஈவன் இஃப் த பிட்ச் இஸ் டஃப் he will find a way to play as attacking form of the game. அவர் சரியான நிக்கல இருக்காரு. நான் இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு நம்ம இம்பாக்ட் ரேட்டிங்குள்ள போகலாம். இம்பாக்ட் ரேட்டிங் எப்படி பார்க்க போறோம்னு தெரியல. அந்த இம்பாக்ட் ரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்லி 1 பால் கிரீஸ்ல நின்னபடி ஒரு ஷாட் ஆடினார். மற்றபடி ஐ லவ் த வே ஹி பேட்டட். ஏன்னா T20ல வந்து இல்ல மூக்கு காது கண்ணு எல்லாம் வச்சு பேசுறது ரொம்ப ஈஸி. சம்டைம்ஸ் நீ அந்த காட்டுற இன்டென்ட் தான் போலரை பின்னாடி தள்ளும். அண்ட் அது விராட் ஒருவேளை நீ யோசிச்சு பாரு, ஒருவேளை அவர் அடிச்ச ஷாட் டேக் ஆஃப் ஆயிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் போலர் எப்படி விளையாடணும்னு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த விக்கெட்ல அது ஒரு மாதிரி டைசி அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐ வுட் நெவர் சேஞ்ச். ஏன்னா ஸ்காட்லாந்து நேற்று வந்து பார்படாஸ்ல இங்கிலாண்டோட 19 ஓவர்ஸ் போயிருக்காங்க முந்தானது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் ஐ டோன்ட் குவைட், ஐ மீன் விக்கெட்ஸ் ஹேவ் பீன் லிட்டில் இங்கே அங்கே. அதாவது என்னன்னா ஒரு நாள் நல்லா இருந்திருக்கு, ஒரு நாள் நல்லா இல்லை, ஒரு நாள் மேலே கீழே போயிருக்கு. லார்ஜ்லி அமெரிக்காவில் ஒரு சேலஞ்சா இருந்திருக்கு. பட் எனி விச் வேஸ் ஐ வில் ஆஸ்க் யூ தட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இன்டென்ட் மிஷின் ரவுண்ட்ல பவர் பிளே எப்படி போச்சு இந்தியாவுக்கு பேட்லயும் பால்லயும்? அது சொல்லு. பவர் பிளேல அயர்லாந்து வாஸ் 26 for 2. இறங்கிலாம் வந்து அடிச்சாங்க. இறங்கிலாம் வந்து அடிச்சு 3 ஃபாஸ்ட் bowlers they still persisted on the fuller lengths and allowed the pitch to do the rest. சிராஜா இருக்கட்டும், அர்ஷதீப்பா இருக்கட்டும், பாண்டியாவும் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அந்த ஒரு பால் ஓர்கன் டக்கர் உள்ள பூந்து போச்சு பாருங்க சீமாயி. உங்களுக்கு 26 for 2 இன் பவர் பிளே அப்படிங்கும்போது என்னோட இதுல நான் கொடுத்தது இந்தியாவோட ஹோல் என்னன்னா போலிங் இந்த லாஸ்ட் 5 overs தான் வீக்னஸ். எங்கேயுமே வீக்னஸ் இல்லைன்னு. அதே மாதிரி பேட்டிங்கும் இந்த பிச்சில் 35 for 1. இஃப் யூ கெட் டு 35 for 1 in 6 overs, இங்க வந்து அது பெரிய விஷயம். இந்தியாவுக்கு 39 for 1. இப்ப
நான் தான் உங்களுக்கு சொல்றேனே, இப்ப கோலியும் பாத்தீங்கன்னா 2 பால் இறங்கி வந்து அடிக்க போய் மிஸ் பண்ணாரு. ஓகே, இவ்வளோ சீ மூவ்மெண்ட் ஆகி இங்க பிடிச்சாரு விக்கெட் கீப்பர். அப்படிங்கும் போது ஐ ரியலி வாண்டட் சம்மன் லைக் கோலி. ஸ்பின் போடவே முடியாது, இங்க ரொம்ப கஷ்டம். ஸ்பின் பவுன்ஸ் இருக்கே ஒழிய ரொம்ப கஷ்டம். அதான் இன்னைக்கு the last thing you want to do as anybody இந்த மாதிரி ஒரு கேம் and the kind of form somebody like him is in, அவர் மனசுல வந்து இந்த மெத்தட் கரெக்டா இல்லையா அப்படிங்கிற அந்த தாட்டை போடுறதா லாஸ்ட் திங் யூ வாண்ட் டு டூ. ஈவன் ஆஸ் சம்படி ஃப்ரம் தி அவுட் சைட் ஆர் ஒரு டீம்மேட்டோ எதுவாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அவர் இருக்கிற ஃபார்ம்ல மாமா போடா நீ பாட்டு பட்டையை கலப்புடா எப்படி தோணுதோ ஆடுறா அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறது தான் கரெக்ட். ஏன்னா நம்மளோட பேட்டிங் லைனப் இன்னும் கூட டீப்பா தெரிஞ்சுது, கட்டப்பாடுற பேட்டிங் லைனப் மாதிரி தெரிஞ்சது வித் அக்சர் அண்ட் ஜடேஜா கம்மிங் லேட்டர் ஆன். என்ன ஐ திங்க் when the situation changes, என்னோட கெஸ் வந்து என்னன்னா ஒன் சீமர் will give way to Kuldeep Yadav in the 11 அப்படிங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸுக்கு பர்ஃபெக்ட் அட்டாக். பவர் பிளேல சிராஜ் கேம் அப் ஃப்ரண்ட் லுக்கிங் டு ஸ்விங் த பால், கெட்டிங் விக்கெட்ஸ் early on. Arshdeep Singh swing in temper again looking to swing the ball both ways. ரெண்டு பக்கமும் இருந்தது. showed a lot of intent with the power play and superb. எனக்கு வந்து ரோஹித்தோட அந்த மும்பை இந்தியன்ஸ்ல டெம்ப்ளேட் கிளியரா தெரிஞ்சது. ஜஸ்பிரீத் பும்ரா கேம் டு போல் ஒன்லி த 6th over which is a clear template and I know Rohit wants to do it. என்ன பண்ணுவார்னா நாளைக்கு வந்து வேற ஒரு கண்டிஷன் குல்தீப் யாதவ் ஒருவேளை உள்ள வந்தாருன்னா பும்ராவை இதே மாதிரி பேக் ஹாஃபுக்கு வச்சுட்டு he might use left arm spinner inside the power play. எங்க ஒரே ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் வரும்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எங்க பவர் பிளேக்குள்ள மாட்டினா யார் அந்த போலர் போடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஹார்திக் பாண்டியாவை தான் யூஸ் பண்ணுவார் நான் ஃபீல் பண்றேன். எனிவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் பிளே வென்ட் வெரி வெல். உன்னோட இன்டென்ட் மிஷினுக்கான ரேட்டிங் எவ்வளோ? இன்னைக்கு வேற வழியே கிடையாது, நான் ஏமாற்ற முடியாது உலகத்தை. 22 out of 25 வெரி ஹை 90ன்னு சொல்ல மாட்டேன். 22 out of 25 அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வித் பேட் அண்ட் பால் தே ரியலி கிளிக் த பாக்ஸ். ரெண்டாவது நீங்க சொன்னீங்க இந்த குல்தீப் யாதவ் படி, என்னை பொறுத்த வரைக்கும் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சிபிஎல், the choice has to be whether you're going to sacrifice a batsman Akshar Patel at number 8 and get Kuldeep in. Siraj has to play. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், I really like what they did. அது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன். இதை பத்தி நம்ம ப்ரிவியூலயும் பேசியிருந்தோம். அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகுது, எக்ஸ்ட்ரா சீமருக்கு கூட ஆகுது, which is a massive thing. அது வந்து ஹார்திக் உங்களுக்கு உள்ள வந்து ஜடேஜா வந்து டுபேவும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது that option opens out. Anyway, next டெம்போ மேனேஜர்னு ஒரு ரவுண்டை பற்றி நம்ம பேசவே வேணாம். பட் ஆனால் டெம்போ மேனேஜர்ஸ் பேசி தான் அவனோட ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு டெம்போ மேனேஜர்ஸ் டிஃபரெண்டாக பண்ணாங்க. நம்ம எதிர்பார்த்த டெம்போ மேனேஜர்ஸ் யாருன்னா குல்தீப் யாதவ் வந்து பண்ணுவார், ஜடேஜா வந்து பண்ணுவார். இன்னைக்கு அவங்க பெருசாக பண்ணவே இல்லை. அக்சர் ஒரு ஓவர் லேட்டாக வந்து போட்டார், ஜடேஜா ஒரு ஓவர் லேட்டாக போட்டார். பட் ஹார்திக் அண்ட் பும்ரா வென்ட் த்ரூ த டெம்போ மேனேஜர்ஸ் வித் த பால். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் வந்தார். ஐ ரியலி லைக் அந்த ரிஷப் பண்ட் 3 ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. என்னதான் எனக்கு வந்து சூர்யா வந்து பவர் பிளேல வந்தால் நல்லா இருக்கும்னு தோணினாலும் ரிஷப் அந்த இன்டென்ட்டோட வராரு. ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கன்சிஸ்டன்டா வந்துட்டே இருக்கு. அவர் மேனேஜ் பண்ணாரு அலாங் வித் சூர்யா, கொஞ்சம் ரோஹித் விளையாடினாரு. டெம்போ மேனேஜர்ஸ்க்கு எப்படி போச்சுன்னு நினைக்கிறேன். 7 to 15ல வித் த பால் நீங்க சொன்ன மாதிரி 53 for 7 மிடில் ஓவர்ஸ்ல. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 15 overs 79 for 9 மேட்ச் அங்கேயே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த குஷன் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட் சொன்னீங்க, ஒரே ஒரு ஓவர் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ரா இன் பவர் பிளே. என்னோட தாட் ப்ராசஸும் அதே தான். சிராஜுக்கு 3 ஓவர் கொடுத்துட்டு ஜஸ்பிரீத் பும்ராவை எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து மிடில் ஓவர்ஸ்ல வச்சு ஸ்குவீஸ் பண்றேனோ தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் நீடட். அதே யாராலையுமே பிச்சை வந்து 100 out of 100 ட்ரீட் பண்ணவே முடியாது. நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எவனையுமே உலகத்துல வந்து இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அப்படியே நடக்கவே நடக்காது. அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல திரும்புமா நிக்குமா இது பண்ணுமான்னு. அப்ப பும்ராக்கு 3 ஓவர் உங்களுக்கு பவர் பிளேக்கு அப்புறம் இருக்குன்னா எவ்வளவு பெரிய கிஃப்ட் பாருங்க. அது நீங்க எந்த ஒரு பேட் சிச்சுவேஷன் நீ யோசிச்சு பாரு. 5th 6th ஓவர்ல ஒரு ஓவர் பும்ரா போடுறான்னு வச்சுக்கோயேன், நல்ல பொசிஷன்ல வி கெட் அவுட் ஆஃப் த பவர் பிளே. குல்தீப்போட மசில் இருக்கு, பும்ராவோட இது இருக்கு, சிராஜ் கேன் கம் பேக் ஃபார் 1 or 2 overs in the middle. அண்ட் உனக்கு ஆல்சோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆஃப் ஜடேஜா அண்ட் அக்சர் இருக்குங்கிற போது ஐ மீன் ஒன் ஆஃப் த 2 எனி கேஸ் எப்படி மிஸ் ஆகுதோ அப்படி பார்க்கும்போது தட்ஸ் அ லாட் ஆஃப் அம்யூனிஷன். அண்ட் ரோஹித் என்ன பண்ணுவாரு, ஒருவேளை அட்டாக்கிங் ஆப்ஷன் எடுத்து குல்தீப் யாரா ரன் போயிட்டாரு, ஜடேஜா ரன் போயிட்டாரு, இல்லை யாராவது கொஞ்சம் ஒரு ஓவர் ரன் போயிடுச்சு, கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போகுதுன்னா டக்குன்னு பும்ராவை கொண்டு வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணுவார். அது யூஸ்வல் மும்பை இந்தியன்ஸ் டெம்ப்ளேட். அண்ட் ஐ திங்க் அந்த டெம்ப்ளேட்டுக்கு தான் அவர் ஏங்குறாரு. இஸ் வெரி கம்ஃபர்டபிள் இந்த டெம்ப்ளேட். அண்ட் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மிடில் ஓவர்ஸ்க்கும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரிஷப் பண்ட பத்தி பேசணும். தாட்ஸ் ஆன் ரிஷப் மேனேஜிங் த டெம்போ. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ரிஷப் மாதிரி ஒரு ஆளை நீங்க கோலிக்கு சொன்னீங்க பாருங்களேன், அத ரிஷபுக்கு சொல்லி அனுப்புவேன் நானு.
அப்படியே அப்படியே நின்னு அந்த பக்கம் ஆஃப் சைடு இப்படி பார்த்துன்னு இந்த பக்கம் அந்த தொடப்பத்தை எடுத்து துடைக்கிற மாதிரி இப்படின்னு மாதிரி ஒரு 6 போகும் பிளாட்டா ஸ்கொயர் லெக்ல. அந்த மாதிரி ஷாட்ல நீ ஆடு. அதுக்கப்புறம் இந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் அடிச்ச அந்த ரிவர்ஸ் ஸ்கூப் நீ என்ன வேணாலும் பண்ணு. எனக்கு நான் கோலி என்னன்னா, எனக்கு கோலி மாதிரி ஒரு ஆளு இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் பிச்சஸ்ல 13 ஓவர் வரைக்கும் எனக்கு கோலி இருக்கணும். கோலி 13 ஓவர் வரைக்கும் இருந்துட்டாருன்னா 180 எந்த சர்ஃபேஸ்லயும் அடிக்க முடியும். 180 இந்தியா அடிச்சாங்கன்னா அது வெஸ்ட் இண்டீஸா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், எவனாலையும் சேஸ் பண்ண முடியாது. அதனால நான் பயந்துன்னு சொல்றேனே ஒழிய வேற எந்த இதுவும் கிடையாது. இந்த மாதிரி கோலி ஒரு ஷார்ட் ஆடி ஒரு ஜென்னுவன் பால் வந்து அவுட் ஆயிடுவாரோ அப்படின்னு ரிஷப் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா விடணும். சூரியகுமார் யாதவையும் நீங்க ஃப்ரீயா விடணும். ஜஸ்ட் இவர் ஹர்திக் பாண்டியாவோட போலிங் that would have given him lot of confidence to do with the bat as well if he had a chance. இப்போ இவங்க பாருங்க மிடில் ஓவர்ஸ் என்ன 12 ஓவர்ல கேம் ஓவர். இப்போ உங்களுக்கு வந்துட்டு 58 for 1 10 ஓவர் வேற அதர் டீம்ஸ் ஆர் கோயிங் இட் ஸ்னெயில்ஸ் பேஸ். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சொன்ன அந்த மாதிரி அது டேங்கர் லாரியிலே அப்படின்னு இல்ல. ஓகே, பட் ஜஸ்ட் த ஸ்டார்ட். ஐ ரியலி விஷ் எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் குட். ஜஸ்ட் த ஸ்டார்ட். எல்லா மேட்சும் இந்த டெம்போலாம் கீப் அப் பண்ண முடிஞ்சு அப்புறம் இந்த மாதிரி பேட்டிங் இந்த கான்ஃபிடன்ஸோட போனாங்கன்னா இட் வில் பி அமேசிங் டு வாட்ச். மிடில் ஓவர் ரேட்டிங் ஏதாவது கொடுக்குற டெம்போ மேனேஜர்ஸ் ரேட்டிங் என்ன வந்து? டெம்போ மேனேஜர் 53 for 7 with the ball, 58 for 1 at close to 10 over. வேற வழியே கிடையாது. இப்போ எங்கேயும் தப்பிக்க முடியாது. 22 out of 25. வெரி ஸ்டீப் 22 என்ன சொல்லிட்டேன், வெரி ஹை 19 மாதிரி. சரி, ஓகே, ரைட். அடுத்த ரவுண்டை நான் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றேன். இந்த எண்டு கேமுங்கிற இதுவே ரூட்டே கிடையாது. இந்த கேம்ல ரூட்டே கொடுக்காம போயிட்டாங்க. எனக்கு என்ன சின்ன வருத்தமா இருந்தா, அயர்லாந்து வந்து நான் அவங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிருக்கேன். அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, நெதர்லாண்ட்ஸ் ஏதாவது ஒரு டீம் அவுட் ஆனா மன்னிச்சுக்காங்க. இன்ஃபேக்ட் நமீபியா கூட வெரி டீசென்ட் சைடு. பாப்பா நியூ கினி, வெஸ்ட் இண்டீஸோட சூப்பரா ஆடினாங்க அந்த கேம். பட் அந்த கேம் அப்படி ஏன் க்ளோஸா போகுதுன்னா, இந்த அசோசியேட் நேஷன்ஸ்க்குலாம் ஒரு சான்ஸ் கிடைக்குது. விக்கெட்ஸ் வந்து ட்ரூவா இல்ல. ரமீஸ் ராஜா ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னார் காமெண்ட்ரியில. விக்கெட்ஸ்லாம் வந்து இந்த டாப் நேஷன்ஸ்லாம் பழுங்கு பாட்டா முள் மேல் தவம் அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எல்லாம் பேட்டிங் ஆடி வந்ததுனால கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது எப்படின்னு சில சமயம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை வந்து அசோசியேட் நேஷன் டீம்ஸை உள்ள கொண்டு வருது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். சூப்பர் பாயிண்ட். நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து இந்த மாதிரி டீம் கிட்ட ரொம்ப பிலீஃப் இருக்கு. அயர்லாந்து வந்து கொஞ்சம் கூட செட்டில் பண்ணாம அடிச்சுக்கினே இருந்தது வந்து எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது. என்ன பீடா சொல்லு? அதாவது விக்கெட் ட்ரிக்கியா இருக்கிறது தான் நானும் ஆசைப்படுவேன். இது கொஞ்சம் ஏமாந்து போனீங்கன்னா படக்கூடாத இடத்துல பட்டு 4 மாசம் பெட்ல இருக்கிற பிச்சு 100% நான் ஒத்துக்கிறேன். இப்ப எல்லாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, நான் ஒரு ட்வீட் போட்டேன் டெரிபிள் பிச் இது அப்படின்னு. நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்றாங்க, ஆமா உங்களுக்கு ஐபிஎல் எல்லா மேட்சும் 220 வேணும். இது தயவு செய்து எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. இட்ஸ் நாட் அபவுட் த பேட்டிங். நான் சொல்றேன், நான் ஒரு bowler, நானே சொல்றேன் bowling ஹெல்ப் இருக்கணும்னு. பட் இந்த பிட்ச் வந்து ரிஸ்கி பிட்ச். பும்ரா ஒரு பால் போட்டாரு, ஃபர்ஸ்ட் பால் அது 6th ஓவர் பால் பிட்ச் ஆகி, அதாவது எப்படின்னா ஸ்லைட்லி ஃபுல்லர் தென் பேக் ஆஃப் லெங்த். அது பேக் ஆஃப் லெங்த் எல்லாம் கிடையாது, ஸ்லைட்லி ஃபுல்லர். நிறைய பேட்ஸ்மேன் ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்துருவாங்க. மிச்சல் மார்ஷ்லாம் ஓங்கி ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்திருப்பாரு. பிட்ச் ஆகி ஒரு 145ல முத்தையா முரளிதரனோட ஆஃப் பிரேக் மாதிரி கட் ஆகி மிடில் ஸ்டம்புக்கு 2 இன்ச் மேல போகுதியா. அதே மாதிரி அந்த ஓவர்ல 5th பால் போட்டாரு, ஸ்டம்ப் லைன்ல பிட்ச் ஆகி, அதாவது ஜஸ்பிரீத் பும்ரா ஆங்கிள் எப்படி மிடில் ஸ்டம்ப்ல பிட்ச் ஆச்சுன்னா லெக் ஸ்டம்ப் கீழே போகும். மிடில் ஸ்டம்ப்ல பிட்ச் ஆகி அவுட் சைட் எட்ஜ் ஷேன் வானோட லெக் பிரேக் மாட்டி மைக் கேட்டிங்க்கு போற மாதிரி போகுது. லேட்டரல் மூவ்மெண்ட்லாம் கூட எனக்கு ப்ராப்ளம் இல்ல. அடுத்த பால் ஒரு ஸ்லோவர் பால் போறாரு, கீழே உருண்டுன்னு போகுது. என்ன ஆகும்? பேட்ஸ்மேன் எதை பாதுகாப்பான்? பேட்டியா, உடம்பியா, அப்டமன் காடியா, தைபாடியா, ஸ்டம்பியா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை தடவை பால் கிளவுல அடிச்சுது, ஒட்டம்புல அடிச்சுது, மண்டேல அடிச்சுது? நீங்க இப்ப நிறைய பேர் எப்படி ஆர்கியூ பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஐபிஎல்ல வந்துட்டு சும்மா வீடியோ கேம் கிரிக்கெட் பாக்குறீங்க. பாஸ், ஐ வாண்ட் a pitch like Guyana which is challenging, which is slow, which is not dangerous. இல்ல see you can't. நான் வந்து யாரையுமே அந்த மாதிரி சொல்றவங்கள ஃபால்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னன்னா, டிவில இருந்து பார்க்கும்போது தெரியாது. இப்ப நானே மேட்ச் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். என் பொண்ணோட தான் பார்ப்பேன். என் பொண்ணு வெறியா பாப்பா, பெரிய பொண்ணு. ஓகே, மேட்ச் பார்த்துனே வந்தோம் 2 பேரும். லைட்டா ஹைப்பா இப்படி கவுந்துச்சுன்னா திட்டுறா, அந்த ரேஞ்சுக்கு. மேட்ச் பார்த்துட்டே வரும்போது என்னது 4 அடிக்க மாட்டாங்க, 6 அடிக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்கறா. பார்க்கும்போது தெரியாது, ஏன்னா பிச்சில் அந்த ஆடும்போது தெரியும். ஏன்னா என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பால் ஒரு லெங்க்ல பிச் ஆச்சுன்னா அது இந்த ஹைட்ல தான் வரும், நம்ம யூஸ் டு ஆயிருப்போம். அதனாலதான் சில கண்டிஷன்ஸ் ஸ்கிட் வரும்போது லைட் பவுன்ஸ் சேஞ்சே ஆடுறது கஷ்டம். இது லைட் எல்லாம் இல்ல, மினிமம் 2-3 இன்ச் பவுன்ஸ் வேரியேஷன் ஆகுது, லேட்டரல் வேரியேஷன் ஆகுது. அண்ட் என்ன, T20 கிரிக்கெட் ஆடுற பேட்ஸ்மேன் யாருமே டெஸ்ட் கிரிக்கெட் ப்ரிப்பேர் பண்றவங்க கிடையாது. நீ பாரு, பால் பண்ணி எல்லாம் எப்படி நவுந்து போய் ஆடி அவுட் ஆனா, அது மாதிரிலாம் ஆடுற பிளேயரே கிடையாது. என்ன ஆஷ் பண்றது? நான் இப்படி போறேன், அப்படியே சி மூவ்மெண்ட் இப்படி வந்து பீட் ஆகுது, ஸ்கொயரா பீட் ஆகுது. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா,
இப்போ ஒரு 3 விக்கெட் விழுந்த உடனே அவங்க சரண்டர் மோடுக்கு போயிட்டாங்க. இது அன்பிளேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாலையும் அடிக்க போனாங்க. இந்த அயர்லாண்டை நான் சொல்றேன், நீங்க சொல்றத ஐ செகண்ட் இட். இந்த அயர்லாண்டை நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஃபைட்டே இல்லாம ஒரு 2 விக்கெட் விழுந்தோன்னு ஒரு பிலீஃபே இல்லாம பேட்டை கண்ணாப்பண்ண விட்டு ஏங்க உங்களுக்கு 12 ஓவர்ல 7 விக்கெட் போயிடுச்சு. அட்லீஸ்ட் அதுவும் எப்படி யோசிக்கணும், அவங்க 4 ஓவர் ஸ்பின்னு போட்டே ஆகணும். ஏன்னா 4 ஃபாஸ்ட் பவுலர் தான் இருக்காங்க. 4 ஸ்கோர் ஸ்பின்னு போட்டே ஆகணும். அப்ப ஷார்ட் ஏதாவது பண்ணலாம். அந்த திங்கிங் கூட இல்லாம கசாமுசான்னு ஒரு ஃபைட்டே எல்லாம் இப்படி சக்கம் ஆனாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்துல தான் நான் சொல்றேன். ஏன்னா இட்ஸ் மீ அண்ட் ராபின் who said that there is a potential upset of Ireland causing Pakistan அப்படின்னு சொன்ன நான் அவ்வளோ ஹையா அயர்லாண்டை ரேட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் பிளேயர்ஸ் இப்படி வந்து ஆடிட்டாங்களே. எஸ் இட்ஸ் அ டஃப் பிட்ச் பட் அப்ளிகேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி புவர். சரி, இந்த எண்டு கேம்ல வந்து 0-0ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுல ஒன்றும் எண்டு கேம் போவே இல்லை. டெத்லயும் பெருசா ஃபைட் பண்ற மாதிரி ஒன்றும் வரவே இல்லை. ஸோ பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் ரேட்டிங், அந்த 4th ரவுண்ட் நம்ம பேலன்ஸ் ஹோல்ஸ்ன்னு பண்ணுவோம். ஹோல்ஸுக்கும் பேசுறதுக்கு பெருசா இல்லை. ஸோ பேலன்ஸ் எப்படி லைக் பண்ற? ஏன்னா அடுத்த கேம் எனக்கு என்னன்னா 145 போடக்கூடிய 3 பவுலர் 2 டீம்லயும் ஆடுவாங்க அடுத்த மேட்ச் இந்த பிச்சில். ஹாரிஸ் ரவுஃப், அவன் நசீம் ஷாவே ஆடுவான், ஷஹீன் ஷாஃப்ரிதி, முகமது அமீர், எல்லாரும் 4 பேர் ஆடிட்டு ஸ்பின்னரே எல்லாம் போவான். நம்மளும் அதே மாதிரி போவோம். அதை பார்க்கும்போது பேலன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த மேட்சுக்கு நம்ம தனியா ப்ரிவியூ பண்ணலாம். பட் இந்த பேலன்ஸ் ஓகேயா உனக்கு? இன்னைக்கு ஆடின பேலன்ஸ் ஓகேயா? யூஎஸ்ல உங்களுக்கு கடைசி மேட்ச் புளோரிடா ஆடுற வரைக்கும் இதே பிளேயிங் லோன் தான் ஆடணும். அதுக்கப்புறம் சூப்பர் 8 கரீபியன் போன உடனே தான் அது நீங்க எப்படி யோசிக்கணும். அதுவும் எப்படி, இட் ஹாஸ் டு பி a choice between குல்தீப் அண்ட் அக்ஷர். வேற யாரையுமே நீங்க தொடக்கூடாது. அந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங் உங்களுக்கு வேணுமா, இல்ல 2 ஸ்பின்னரை வச்சுட்டு நான் வந்துட்டு கண்ட்ரோல் ஜாப் போட்டு திருப்பி ஃபாஸ்ட் பவுலரை வச்சு சிதைக்கிறேனா அப்படி யோசிக்கணும் ஒழிய சிராஜியோ ஹர்ஷதீப் சிங்கையோ நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. there is a reason what I am saying this. பாகிஸ்தான் நான் திருப்பி சொல்றேன், இமாத் வாசிம் இஸ் இன்ஜூர்டு. அதனால அவங்க எப்படி போவாங்கன்னா, ஷாதாப் கான் வந்து ஓகே ஒரு ஸ்பின்னர் தான். அடுத்த மேட்சோட ப்ரிவியூ, அது அடுத்த மேட்சோட ப்ரிவியூ. நீங்க பேலன்ஸ் கேட்டீங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர் நீங்க பாகிஸ்தான் 4 பேர் ஆடுவாங்க பாகிஸ்தான்ல. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, பாப்போம். சோ யா, தட் brings us to an end of this particular review. இந்த மேட்ச் மோஸ்டா இந்த கேம் வந்து ரிவ்யூ பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். பட் பண்ணினா ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பிச்சுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன நடக்குதுங்கிறது தெரியுங்கிறதுனால பண்றோம். பட் ஆஸ் வி செட், ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ப்ரிவியூக்கு ஆஜராயிடுங்க. லைவ் மேட்ச் முடிஞ்சோட நைட்டு போறோம், அப்படியே ஆஜராயிடுங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாரோட கொஸ்டின்ஸும் எடுப்போம், ஜாலியா இருப்போம். எல்லா மேட்சுக்கு முன்னாடி ப்ரிவியூ பாருங்க. எல்லா மேட்சுக்கு அப்புறமா பாகிஸ்தான் மேட்ச் மட்டும் தான் இமீடியட்டா லைவ் போறோம். மற்ற மேட்ச் எல்லாம் அடுத்த நாள் 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள டைம்ல போவோம். ஸோ see you then, சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.